இன்னொரு முக்கியமான முத்திரை வந்து மயூர முத்திரை. மயூரம்னாக்க மயில். மயில் முத்திரை. மயில் வந்து மயிலாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் பறவைகள் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? இந்த கோழி இதெல்லாம் நடக்கும்போது என்னன்னா அது கழுத்து வந்து முன்னாடி போகும். ஒரு கால் வைக்கும் போது முன்னாடி போகும், இன்னொரு கால் வைக்கும் போது முன்னாடி போகும், அப்புறம் அடுத்து ஒரு கால் எடுக்கும்போது பின்னாடி வரும். அதாவது தலையை வந்து முன்னாடியும் பின்னாடியும் இப்படி செய்யும். சரிங்களா? இதுதான் வந்து மயூர முத்திரை. அதுலேருந்து தான் வந்து இந்த மயிலை பார்த்து நாம் மனிதன் கற்றுக்கொண்ட முத்திரை தான் வந்து மயூர முத்திரை. இது வந்து கழுத்துனால வளையறதுக்கு வந்து ஏதுவான முத்திரை. கழுத்துக்கு நல்ல பயிற்சி இது. சரிங்களா? இது எப்படின்னா நேராக உட்காந்துக்கோங்க அமைதியாக. எப்படி கழுத்தை மட்டும் முன்னாடி திருப்பணும். முன்னாடி வந்து கழுத்து இப்போ நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை பண்ண வேணாம், நீங்கள் உண்மையாகவே வந்து மயில் நடக்கும்போது பாருங்கள், அது வந்து தலையை இப்படி முன்னாடி கொஞ்சம் போகும், நடக்கும் இப்படி நடக்கும். அதே மாதிரி தான் கோழி நடக்கும், சேவல் இப்படி தான் நடக்கும். சரிங்களா? பறவை வந்து ஒரு கால் வைக்கும் போது அது கழுத்து வந்து முன்னாடி போகும். ஏன் மயில்னா மயிலுக்கு கழுத்து நீட்டமாக இருக்கிறதுனால நம்ம எளிமையாக அது கவனிக்கலாம். அதனால் மயூர முத்திரை. இது கழுத்துக்கும் கழுத்து வலிக்கும் கழுத்து வந்து வளைந்து கொடுக்குற தன்மைக்கும் உதவும். பாருங்கள், இப்படி இருக்கு. கழுத்து வந்து இப்படி சாதாரண உட்காந்துருக்கீங்க நேராக. இப்போ என்ன பண்ணணும்? கழுத்து இந்த முகத்தை வந்து முன்னாடி கொண்டு வரணும். மயூரம். ஓகே. இது மயூர முத்திரை. நான் இடது இந்த பக்கம் செஞ்சுக்காங்க பாருங்களேன். வேடிக்கையான முத்திரை தான் இது. இருந்தாலும் வந்து மிகவும் பயனுள்ள முத்திரை. சரிங்களா? இப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு. இப்போ பாருங்க, நீங்க செய்யும் போதே இந்த கழுத்து நரம்பு வந்து உங்களுக்கு அசையறது வந்து தெரியும். பாருங்க, நரம்பு இப்படி இருக்கு. நம்ம இப்படி செய்யும் போது என்ன ஆகுது? அது வந்து இழுக்குது. அப்போ என்ன ஆகுது? கழுத்து வந்து நல்லா வளையும் தன்மை பெறுது, வலிமையாகவும் ஆகும். சரிங்களா? 2 முறை செஞ்சு காமிக்கிறேன். மயூர முத்திரை. இப்படி நேராக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து மயூர முத்திரை, கழுத்துக்கான விசேஷ பயிற்சி. 1, 2, 3 முத்திரைகள் இருக்கு. அது என்ன செய்யறேன்னா கழுத்து தோலுக்காக. அது வந்து நான் முத்திரைன்னு தனியாக சீரீஸ் நடத்திட்டு இருக்கேன் இல்லையா? அந்த முத்திரையில் வந்து வரும்போது அதை பற்றி தெளிவாக எல்லாமே சொல்கிறேன், மற்ற 2 முத்திரைகள். சரிங்களா? ஸோ நம்ம மசாஜ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம், கழுத்துக்கான பயிற்சிகளை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் முத்திரையையும் பார்த்துட்டோம், முத்திரை தொடர்பான அசைவுகளும் பார்த்துட்டோம். 2 முத்திரை, வாயு முத்திரையும் மயூர முத்திரையும் பார்த்துருக்கோம். சரி, இப்போ இந்த பிரச்சனை வந்து எதனால வருது? கழுத்து பிரச்சனை எதனால வருது? பல காரணங்கள். ஒன்று வந்து நம்ம தூங்கும் போது தலைகாணி வந்து ஒழுங்கான சைஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு கழுத்து வலி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அல்லது தூங்கும் போது ஒரே பக்கமாக படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து வலி தோல் வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கம்ப்யூட்டரில் நம்ம வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களா இருந்தால் நம்ம உட்காந்துருக்கிற போஸ்டர் இருக்குது பாருங்கள், இப்படி உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்போ முதுகும் வலிக்க ஆரம்பிக்கும், கழுத்து வந்து இப்படி இருக்குது. அதனால் கழுத்து வந்து வலி வந்துடும். ஸோ அதனால இந்த பிரச்சனை வரும். டிவி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சோஃபாவில் உட்காந்துட்டு பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நமக்கு ஒரே மாதிரி நம்ம நேரம் டிவி பார்க்குறது, இப்படி பார்க்குறது, இல்லை சோஃபாவில் இப்படி பார்க்குறது. ஒன்று சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி எங்கேயாவது இருக்கும், நம்ம இப்படி கோணலாம் பார்த்துட்டு இருப்போம். டிவி இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், இது மாதிரி இருக்கும். இது அடுத்தது முக்கியமானது மொபைல். நம்ம இப்படி பார்க்கணும், இல்லைன்னா எதுலையாவது வச்சு பார்க்கணும், இல்லைன்னா டேபிளில் வச்சு பார்க்கணும். ஆனால் பெரும்பாலும் இப்படி பார்க்குறோம், கழுத்து இப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் வலி வருது. சரிங்களா? இது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. இது வந்து நம்ம வாழ்க்கை முறை இப்படி இருக்குது. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுற பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை வந்து மூவ் பண்ண முடியும். அதுக்காக எதையும் பயன்படுத்தாமல் இருக்க, டிவி பார்க்க வேணாம், மொபைல் பார்க்க வேணாம், கம்ப்யூட்டர் பார்க்கும்போது நேராக உட்காருங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து படுக்கும்போது சரியான தலைகணையை வச்சு படுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து காரணம். இதெல்லாம் தவிர்த்தாவோ அல்லது சரி செய்தாவோ இந்த கழுத்து வலியும் தோல் வலியும் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம். அது வந்து காரணம். சரிங்களா? அது கடைசியாக என்ன செய்யணும்னா,
சுடுதண்ணியில் வந்து ஒத்தடம் கொடுத்தலாம். இப்போது மசாஜ் பண்ணிட்டோம். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷவர் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா யூஸ்வலாக நம்ம மசாஜ் பண்ணதுக்கப்புறம் குளிக்க வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் அந்த கழுத்து நீங்கள் இரவில் பகலில் பண்ணிட்டு இப்போது காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சோன்னே கழுத்து வலி இருக்குது, என்ன செய்வீங்க? ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் வீட்டு வேலையும் செய்ய முடியாது, ஆஃபீஸ் வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நேராக நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, நீங்களே வந்து மசாஜ் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அது வந்து உடனே வந்து பலன் கொடுக்கும் உங்களுக்கு. கழுத்து அது கூட இந்த பயிற்சியும் செஞ்சுருங்க. கழுத்து திருப்ப முடியும், எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் உடனே ஷவர் பண்ணுறது தான் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டவலில் வந்து சுடுதண்ணி வச்சு இந்த இடத்துல நம்ம சுடுதண்ணியை வச்சு ஒத்தடம் கொடுத்துடலாம். ஒத்தடம் கொடுக்கலாம். சுடுதண்ணியில் அந்த சுடுநீரால் இப்படி நம்ம கழுவி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம துடைச்சிட்டு துண்டில் துடைச்சிட்டாக்க அந்த வலி போயிடும். இப்போது சுடுதண்ணி ஒத்தடம் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா?